ஓகே, இப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு ஏபிஐ கிரியேட் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டேட்டா பேஸ் இங்க வாங்கி வச்சிருக்கோம். இங்க ஏபிஜே ட்ரீம்ல இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஏபிஐல நம்ம டேட்டாவை ஆட் பண்ண போறோம். இதுன்னு போட்டு வச்சிருக்கோமா, யூசர்ல ஆட் யூசர் மெத்தடு போஸ்ட் சக்சஸ். இப்போ பீக்ரிப்ட்னா பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த இமெயில், இந்த பீக்ரிப்ஷனு, அதுக்கப்புறம் நேம், இந்த 3 ஃபீல்டை நான் டேட்டா பேஸ்ல போய் போட போறேன். என்னவா போட போறோம் அப்படின்னா இந்த யூசர்ஸ் கலெக்ஷன்ல போட போறோம். இன்னைக்கு யூசர்ஸ்ன்னு இருக்கிறது, நாளைக்கு இன்னொரு கலெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு கலெக்ஷன்ஸ் வெண்டார்ஸ், இன்னொன்னு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து ஒரு நோ எஸ்கியூஎல் அப்படின்றதால நம்மளால என்ன ஃபீல்டு வேணாலும் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா நம்ம இதுல என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மங்கூஸ் அப்படின்ற ஒரு ஓஆர்எம் யூஸ் பண்ண போறோம். இதுதான் லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மங்கூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை நார்மலா ஆட் பண்றதை விட இது ஒரு ஸ்கீமாவா கொடுத்துரும். ஸ்கீமா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, எலும்பு கூடு மாதிரி தான். ஓகேவா? இந்த இடத்துல இது இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்கீமா, டைட்டில் ஸ்ட்ரிங்கா இருக்கும், ஆத்தர் ஸ்ட்ரிங்கா இருக்கும். இதுவுமே இது எப்படி பண்ணுது அப்படின்னா லைக் ஸ்ட்ரக்சர்டு வேவா பண்ணுது. கரெக்ட் ஆபரேஷன் மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த இதுலேயே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்கீமா கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் நம்ம இதில் யூசர்ஸா நமக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு நேம். ஓகேங்களா? கலெக்ஷனுடைய நேம் இது ஒன்று. ஓகேவா? கலெக்ஷனுடைய நேமை வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கீமா, ஓகேவா, இதில் வந்து நமக்கு எந்த டேட்டா ஆட் ஆகணும் அப்படின்றத ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ இப்போ மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். மங்கூஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மங்கூஸ் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூ அப்படின்னா நார்மலா என்ன அப்படின்னா புது இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண போறோம். நியூ மங்கூஸ் ஸ்கீமா, ஸ்கீமானா புது ஸ்கீமாவை ஒன்று கிரியேட் பண்ண போறோம். இதை ஒரு யூசர் ஸ்கீமா அப்படின்னு நான் போட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்து வந்து வைக்க வேண்டியது. ஸ்டூடெண்ட் ஸ்கீமா பதிலாக யூசர் ஸ்கீமா, நம்மளுடைய கலெக்ஷன் நேமு யூசர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை. நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு எல்லாமே நமக்கு ஸ்ட்ரிங்கு தான். ஓகேவா? இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 3 ஃபீல்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கீமா கிரியேட் பண்ணுறேன். இந்த டேபிளில் என்ன ஃபீல்டு விழப்போகுது, நான் முதல்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா மோங்கோடிபி வந்து நோ ஸ்ட்ரக்சர்டு, அதாவது என்ன ரெக்கார்ட் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஓஆர்எம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான எது என்ன அப்படின்னா எதுக்காக நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டியை என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்கி விட்டுரும்.
இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா சேவ் பண்றதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொரிஸ் இவங்க கொடுப்பாங்க. ஃபைண்ட், சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நமக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். அதனால இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்மளும் அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஸ்கீமாவை ரெடி பண்ணிடுவேன். ஸ்கீமா அப்படின்றது இந்த கலெக்ஷன்ல டேட்டா எந்த மாதிரி போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த ஃபீல்ட் எல்லாம் கொடுத்தாதான் டிபில இப்ப போய் ஸ்டோர் ஆகும். இப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன், நேமு ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இமெயில் ஸ்ட்ரிங்கா இருக்கணும். இதுல வேலிடேஷனும் பண்ணிக்கலாம். இமெயில் வந்து இஸ் வேலிட் அப்படின்னு போட்டீங்கன்னா நடக்கும். ஆனா இப்போதைக்கு அது தேவையில்லை. முதல்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ண பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வேலிடா தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிப்போம். ஓகேவா, யூசர் ஸ்கீமா மாடியூல் எக்ஸ்போர்ட் அப்படின்றது இது இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, இந்த ஸ்கீமாவை எது கூட நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, எந்த மாடல் கூட அப்படின்னா யூசர்ஸ் அப்படின்ற நம்மளுடைய கலெக்ஷன் கூட இதோ இருக்கா, இது கூட நான் இதை லிங்க் பண்றேன். ஓகேவா, நம்ம டேட்டா பேஸ் ஆல்ரெடி கனெக்டட் வித் சர்வர். ப்ளஸ் நம்மளுடைய கலெக்ஷனை ஒன்னொன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் யூசர் ஸ்கீமா. இப்ப இந்த யூசர் ஸ்கீமால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை இம்போர்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம், இப்ப இம்போர்ட் பண்ண போறோம். Require user schema அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல யூசர் மாடல். இந்த யூசர் மாடல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 3 ஃபீல்டு இருக்கும். இமெயில், ஏன்னா அதை தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த யூசர் மாடல்ல இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை எங்க யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இது எடுத்துறேன். ஓகேவா, மொத்தம் இப்ப நேமு, இமெயில், பாஸ்வேர்டு மூணுமே இருக்கு. இந்த 3 ஃபீல்ட இந்த 3 ஃபீல்டு கூட லிங்க் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, இந்த யூசர் மாடல்ல நியூ அப்படின்னா புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் இந்த நியூ கீவேர்ட். ஓகேங்களா, இதுல நான் நியூ ஸ்டூடெண்ட். ஓகேவா, இதுல என்னென்ன கீனா நம்ம வச்சிருக்கோம், நேமு, இமெயில், பாஸ்வேர்டு. புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அகைன் நான் நடத்துறேன், ஃபுல்லாவே நடத்துறேன். புரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸ்கீமா ரெடி பண்ணியாச்சுப்பா என்னுடைய இதுக்கு. இதை நான் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண போறேன். அதை எந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன்னா, ஆட் பண்ணும்போது யூஸ் பண்ண போறேன். யூசர் மாடல்ல நியூ யூசர் மாடல் அப்படின்ற. நியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு புது கலெக்ஷன், இது ஒரு இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது எல்லாமே நியூ தான். இப்ப நான் புதுசா இந்த இன்சர்ட் டாக்குமெண்ட் பண்றேன்ல, இது ஒரு புது இது. ஓகேங்களா, இது ஒரு புது மாடல். அதே தான் இந்த இடத்துல டெக்னிக்கலா இங்க எழுதும் போது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, யூசர் மாடல், நியூ யூசர் மாடல், அதனுடைய ஃபீல்ட் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, நேமு, இமெயில், பாஸ்வேர்டு. இப்போ 3 டேட்டாவும் இங்க இருக்கு. இந்த 3 டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்டோர் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்டோர் பண்ண போறேன். ஸ்டோர் பண்றதுக்கு கீவேர்டு என்ன அப்படின்னா சேவ். ஓகேவா, நியூ யூசர் இதுல தான் எல்லாமே இருக்கு. இந்த நியூ யூசர்ல தான் நேம், இமெயில், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கு. இத டாட் சேவ் அப்படி பண்ணிட்டா டேட்டா பேஸ்ல போய் விழுகும். ஓகேவா, இப்ப டேட்டா பேஸ்ல விழும், ஆனா இத அசிங்க் அப்படின்ற மாதிரி வரும். சரி, ஓகே, முதல்ல இதை ரன் பண்ணுவோம். இப்ப நியூ யூசர் சேவ் அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. ஓகே, ரன் பண்ணுவோம். இது என்ன எரர் அடிக்குதோ அதை வச்சு விழுந்துருச்சு. ஓகேவா, டேட்டா விழுந்துருச்சு. ஐடி ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஐடி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அதுவா ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, இந்த வெர்ஷன் அப்படின்றது என்ன வெர்ஷன் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னு இது வேணாம் அப்படின்னா ஸ்கீமால போயிட்டு ஃபால்ஸ் வெர்ஷன் ஃபால்ஸ்னு கொடுத்தா போயிடும். அது இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. பட் நம்ம கிரியேட் பண்ணது இதுதான். இப்போ பாருங்க, இது என்ன செய்வாங்க அப்படின்னா,
ஓகே, இப்போ நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் எழுதாம அசிங்க் ஃபங்க்ஷன் எழுதும். அசிங்கோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கோட ரன் பண்ணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இது சிங்க்ரோனஸ் கோடு ஒன்று. நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், சிங்க் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அடுத்ததான் இதை ரன் பண்ணிவிடும். ஓகேங்களா? நம்ம கிட்ட அசிங்க்கும் ஒன்று இருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், 3 4 5 6 6க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இதை ரன் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈவென்ட் லூப் கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். அதை நான் நடத்தும் போது, அதாவது நம்ம டெக்னிக்கல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு ஒன்று வரும். ஓகேங்களா? அதை நடத்தும் போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இப்போதைக்கு நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷன் எழுதாம அசிங்க் அவைட் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த அவைட்டு இந்த அசிங்க் இல்லாம ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? எரர் அடிச்சிடும். await is only valid in async functions. அப்படின்னா async ஃபங்க்ஷனா இருந்தா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் முன்னாடி அசிங்க் போட்டு await. அப்படின்னா என்னன்னா அசிங்க் அப்படின்னா ஒரு 4 டாஸ்க் இருக்கு அப்படின்னா எல்லா டாஸ்க்கும் ஒரே டைம்ல ரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. யார் யாருக்கு எங்கெங்க போய் ரன் ஆகுறீங்களோ ஆகுங்க. அது வரைக்கும் நீங்க ரெஸ்பான்ஸை கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த await கமெண்ட். இது இங்க வெயிட் பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட் எடுத்துடும். ஓகேவா? இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் போட்டு பார்ப்போம். ரிசல்ட்டை பிரிண்ட் போடு. இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் போட்டா எல்லா டேட்டாவும் வருது. ரிசல்ட்ல எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுது. நான் எனக்கு இது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கிறதால எனக்கு ரிசல்ட் ரிட்டர்ன் ஐடி அப்படின்னு அனுப்புறேன். ரிசல்ட் டாட் ஐடி. ஏன்னா அந்த ஐடியில எனக்கு என்ன இருக்குன்னா ஆப்ஜெக்ட் ஐடி. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்டாட்டிக்கா கொடுத்துருக்கணும். இப்ப பாருங்க, ஃபோர் பின்னு இருக்கா, 4D 4Dன்னு இருக்கா, 4FGH வருமா? கணிப்பு தப்பு. ஓகே, இங்க மாறிட்டே இருக்கு. நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ்ல என்னடா எதுவுமே இல்லை அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. எவ்வளோ ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க இந்த கலெக்ஷனே இல்லைனாலும் ட்ராப் கலெக்ஷன் கொடுத்துட்டு இதை நீங்க இதை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா MongoDB அதெல்லாம் கண்டுக்காது. டேபிள் இல்லை, என்னால் இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அது கம்ப்ளைண்ட் பண்ணவே பண்ணாது. இன்சர்ட் பண்ணிட்டு இதை பாருங்க, டேபிளே இல்லையா, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு நீ என்ன டேட்டா கொடுக்குறியோ அதை அப்படியே டிபில இருந்து ஸ்டோர் பண்ணு. புரியுதா? புரியுதுண்ணா. இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டா இப்போ ஸ்டேட்டஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பூலியன் அப்படின்னு போட்டுரும். இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு இப்படிதான் அது ஒர்க் அவுட் பண்ணும். இப்போ போட்டிங்களா, இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் அது இருக்காது. வேணும்னா வச்சுக்கோ, என்ன வேணும்னா டெலிட் பண்ணிக்கோ. ஸ்டேட்டஸு ட்ரூ. ஓகே, ஸ்டேட்டஸு ட்ரூ. இப்போ நான் இன்னும் ஒரு 2-3 ரெக்கார்டு ஆட் பண்ணேன். இவ்வளோ ரெக்கார்டு வந்தாச்சு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். அப்படி இப்போ ஒரு ரெக்கார்டு ஃபால்ஸு, இன்னும் ரெண்டு ரெக்கார்டு ட்ரூவாக இருக்கு. இப்போ நம்ம கண்டிஷன் எழுதலாம். ஆக்டிவாக இருக்கிற யூசர் எடு, இன்ஆக்டிவாக இருக்கிற யூசர் எடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதுக்கு தான் இந்த கண்ட்ரோலர்லாம் யூஸ் ஆகும். சேஞ்சஸ் யூசர் ஸ்டேட்டஸ் அப்படின்னா இருக்கா. இப்போ get user by status அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால். ஓகேங்களா? இது போஸ்ட் மெத்தட் நான் வைக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த யூசர் பை ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா
யூசர் மாடல் இருக்கு. இந்த மாடல்ல இருக்கிற யூசரை எடுக்க போறேன். எதை வச்சுனா ஸ்டேட்டஸ். இப்போ நான் இந்த ஏபிஐ காலுக்கு என்ன பாராமீட்டர் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் ட்ரூ அப்படின்னு நினைச்சா இந்த கலெக்ஷன்ல ட்ரூவா இருக்கிற ரெக்கார்டு மட்டும் வரும். ஃபால்ஸ் அப்படின்னு நினைச்சா ஃபால்ஸ். echo chipolo நிறைய ரெக்கார்டு இருக்கணும்ன்றது ஒரு 5 ரெக்கார்டு இருக்குப்பா. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா எல்லா யூசரையும் முதல்ல எடுத்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு யூசர் லிஸ்ட்னு இருக்கா. இப்போ இதை எடுத்துருவோம். ஏன்னா இது டம்மி டேட்டா, நமக்கு டம்மியே தேவை. ஏன்னா நம்மக்கிட்ட இதுவாகவே இருக்கு. ஸோ ஃபங்க்ஷனை அசின்காக எழுதிக்கிறேன். ஓகேவா? அசின்க்கு எழுதிக்கிட்டு என் புள்ள மானவாதியா அழுது. எதுக்குதான் அழுவானே தெரியல. ஓகே, அவைட்டு மை மாடல் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லுது. ஃபைண்ட் ஆல் டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ் அந்த கண்டிஷன் தான் பார்க்காது, எல்லா டாக்குமெண்ட்டையும் இதை காப்பி பண்ணிக்கிட்டு, காப்பி பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் இதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் யூசர் டேட்டா ஈக்குவல் டு அவை ஃபைண்ட் எம்டி ஆப்ஜெக்ட் போட்டிங்கன்னா எல்லா ரெக்கார்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை இந்த இடத்துல போட்டுறேன். யூசர் லிஸ்ட்டை இப்போ யூஸ் பண்ணலாம். வந்துச்சா? யூசர் லிஸ்ட் வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த யூசர் லிஸ்ட் நான் ஃபைண்ட் எல்லாமே கேட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ கெட் யூசர் லிஸ்ட் பை ஐடி. இப்போ திரும்பவும் அசைன் கான்ஸ்ட் லெட் ஸ்டேட்டஸ் எங்க இருந்து வரப்போகுதுன்னா பாடி ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் நான் என்ன ஸ்டேட்டஸ் சொல்றேனோ அந்த ரெக்கார்ட் தான் வரும். அப்ப கான்ஸ்ட் யூசர் டேட்டா ஈக்குவல் டு அவைட் யூசர் மாடல் ஃபைண்ட் பண்றேன். எதை வச்சு நான் எடுக்க போறேன் அப்படின்றத பார்க்க போறேன். ஸ்டேட்டஸ் நான் என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கறனோ அதுல. ஓகேவா? இப்போ இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு இருக்கும். ஓகேவா? இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும். இது கீ, இது கீ. இது கீனா என்னன்னா இதுதான் அது. ஓகேங்களா? இந்த இடம் பாத்தீங்கன்னா இத என்னன்னு வச்சா நல்லா இருக்கும். ஸ்டேட்டஸ்னு வைக்கணும். நான் ரெண்டு நேமும் வந்து ஒரே மாதிரியா இருந்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப ஃபைண்ட்ல எல்லா டாக்குமெண்ட்டும் இல்லை, நான் என்ன டாக்குமெண்ட் கேட்கறேனோ அதை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? கெட் யூசர் பை ஸ்டேட்டஸா, இந்த ஸ்டேட்டஸ் கீவேர்டு நீங்க ஆட் யூசர் போஸ்ட் மெத்தட் ஸ்டேட்டஸ் 1 2 3. ஓகே, ஸோ இதுல இன்னொன்னு செய்யலாம். என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸ் கவுண்ட்னு ஒன்று போட்டு யூசர் டேட்டா டாட் லென்த் அப்படின்னு ஒன்று
மொத்தம் எத்தனை ரெக்கார்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிது. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா 3 ரெக்கார்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே இருக்குதா, இருந்துட்டு. இப்போ ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஃபால்ஸ்ல 2 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டேட்டா பேஸ் கூட இன்டகிரேட் பண்ணிட்டு இது வாங்கிட்டு இருக்கோம். சரி, நான் இப்போ இது ஃப்ரண்ட் எண்ட்ல இன்டகிரேட் பண்றதா இருந்தா ஒரு செக் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுப்போம். கிளிக் பண்ணா ஆக்டிவா இருக்கிறத எடுத்து கொடு, அங்க ஒரு ஏபிஐ கால் பண்ணும். அந்த ஏபிஐ கால் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணும். புரியுதுங்களா? கெட் ஆல் யூசர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களை ஒரு ரியாக்ட் அட்மின் பேனல் பண்ண சொன்னேன். அந்த கொலையாட்ட தாய்க்கு தான் வெளிச்சம். பண்ணீங்களான்றது எனக்கு தெரியல. பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இந்த இதை யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? இந்த ஏபிஐ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்த ரெக்கார்டும் வரும். மேலேயே ஆக்டிவ் யூசர் இன்ஆக்டிவ் யூசர் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேனா இல்லையா? ஞாபகம் யாருக்கா இருக்கா?